உதவி ஆசிரியர் சிவராமன் போட்டு அந்த கவர் வந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. உதவி ஆசிரியர் சிவராமன் போட்டு எனக்கு எந்த தபாலுமே என் பேருக்கே வந்ததே கிடையாது. நான் இது ஒரு மாதாந்திர பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கையில் நானும் உதவி ஆசிரியன்ற பேரில் வரக்கூடிய கடிதங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறது, பிரசுரிக்க முடியாததுக்கு வருந்துகிறோம்னு ஒரு சீலை குத்தி திருப்பி அனுப்புறது தான் எனக்கு வேலை. ஆனால் வெளியில் பேர் வந்து உதவி ஆசிரியர். என் பேருக்கு சிவராமன் உதவி ஆசிரியர்னு போட்டு ஒரு கடிதம். நானே எடுத்து பிரித்து படித்து பார்க்குறேன். பார்த்தா உள்ள ஒரு கத்தையா, இப்போ ஒரு நோட்லேருந்து அத்து எடுத்த மாதிரி ஒரு கத்தையான காகித கட்டு, அதுக்குள்ளே ஒரு லெட்ரு ஒரு சின்ன பேப்பரில். அதை அப்படியே எடுத்து பார்த்தேன். அதில் தான் சிரஞ்சீவி சிவராமனுக்கு ஆசீர்வாதங்கள். நீ நீடூழியாக நல்லா இருக்கணும். உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் நானும் நினச்சேன். உங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு தான் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என்னால் முடியல. நீங்கள்லாம் கல் மாதிரி இருந்துருவீங்க, ஆனால் என்னால் இருக்க முடியாது. எனக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. நீங்கள் தைரியமாக இருந்துருவீங்க, ஆனால் எனக்கு அந்த தைரியம் கிடையாது. ஓன்னு அழுவேன் நான். அதனால தான் நான் உங்களை யார்கிட்டையுமே சொல்லிட்டு போகாமல் இந்த முடிவு எடுத்துட்டேன். அந்த இடத்த விட்டு நகன்றணும்னு சொல்லி வெளியேறிட்டேன் நான். அதான் என்னுடைய மருமக சொல்வாளே, என் காதுக்கு கேட்கும் தெரிஞ்சு, அசட்டு சாஸ்திரிகள்னு சொல்லி. நான் அசட்டு சாஸ்திரி தான். ஏன்னா தத்தி சாஸ்திரி, அசட்டு சாஸ்திரின்னு தானே எல்லாரும் இடையே கூப்பிடுறாங்கோ. உண்மைதான். உன் ஆத்துக்காரி சொன்னது உண்மைதான். நான் அசட்டு பிராமணன் தானே, அசட்டு சாஸ்திரி தானே, அப்படி தான் இருந்தேன். ஆனால் பிராமணன் அப்படின்னா அவன் பொக்கிஷம், ஞான பொக்கிஷம். அதையெல்லாம் மறந்துட்டு கணபதின்னு பேர் வச்சுருக்காங்க எனக்கு. அந்த பேரையும் இழந்துண்டு இதுக்குமே பிரயோஜனம் இல்லாத தத்தின்னு எல்லாரும் என்னை கேலி பேசக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு 60 வயசாயிடுச்சு. இப்போ தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நான் வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் உனக்கு நான் உனக்கு அந்த நான் என்ன எழுதுறதுலாம் உனக்காக எழுதலை. அந்த காகிதம் அனுப்பியிருக்கேன் பாரு, அது உனக்காக எழுதலை. நானாக எனக்கு தோன்றதை பூரா எழுதியிருக்கேன், எழுதிட்டே இருக்கேன். என்ன தோணுச்சு, நான் யார் அப்படின்றதெல்லாம் நான் எழுதிட்டே இருக்கேன். இது சுய விமர்சனம் இல்லை, சுய தரிசனம். நான் யார், இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தன்றதை நான் எழுதியிருக்கேன். உனக்காக எழுதலை, எனக்கு தோன்றதெல்லாம் எழுதியிருக்கேன் நான். இதை உனக்கு அனுப்பணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது, மண்டையில் உடஞ்சிட்டே இருந்தது. அனுப்பணும், சிவராமனுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது மண்டக்குள்ள. நானும் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் உனக்கு அனுப்புகிறேன் நான். படிச்சுப்பார், உனக்கு நேரம் இருக்கிறப்ப படிச்சுப்பார். என்னுடைய சுய தரிசனத்தை நீ படிச்சுப்பார். சேஷமாக இருங்கோ, நல்லா இருங்கோ. நீங்கள் எல்லாம் என்னை மறந்துருப்பேன், உங்களுக்கு என் ஞாபகம்லாம் இருக்காது. ஆனால் என்னால் உங்களையெல்லாம் மறக்க முடியாது. இப்படிக்கு உன் தோப்பனார் கணபதின்னு இருந்துச்சு அந்த லெட்ரு. அந்த லெட்டரை படித்தவொடனே எனக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. அப்பா எங்கே இருக்காரோன்ற ஒரு பெரும் கவலையில் இருந்தேன் நான். என்ன ஆனாரோ ஏதானாரோ, போய் 1 மாதம் ஆச்சே, என்ன கதியானாரோ, ரொம்ப அசட்டுத்தனமாக இருப்பாரே. பலவிதமாக பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு போனால் கனமாக இருந்துச்சு. மொத்தமாக ரிலீஃப் ஆயிடுச்சு. அப்பா உயிரோடு இருக்கார். உயிரோடு இருக்கேன்றதை எனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த பேப்பர், அந்த நோட்டு பேப்பர் அப்படியே எடுத்து, எப்பயும் தபால் வரும் இல்லையா, அதை பார்க்குறப்போ கடைசி பக்கத்தை பார்ப்பேன், அந்த கவுண்டிங்காண்டி. அப்படி கவுண்டிங் பண்ணி பார்க்குறப்போ கடைசி பக்கமே இல்லை. மொத்தமாக ஒரு நோட்லேருந்து பிச்சு எடுத்திருக்காரு எழுதி. அதில் பார்த்தீங்கன்னா பாதி இது வந்து பென்சில் எழுதியிருக்கிறார், பாதி இது பேனால் எழுதியிருக்கிறார். அவருக்கு நோக்கம் அதெல்லாம் ஒரு அத்தியாயமாக நம்ம எடுத்துக்கணும் போல் இருக்கு. அவர் தோன்றப்ப பென்சில் எழுதியிருக்காரு, அப்புறம் ஒரு பாட்டு பேனால் எழுதியிருக்காரு. அவர் தோன்றப்ப எழுதுறது தான் அது ஒரு அத்தியாயமாக நம்ம நினச்சிக்கணும். வீட்டில் போய் படிக்கணும். எனக்கு நேரம் இல்லை,
என் தலைக்கு மேலே வேலை கிடக்கு. எல்லா வேலையும் நான் இந்த ப்ரெஸ்ஸில் நான் தான் அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் செய்யணும். வீட்டுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு போகிறக்காண்டி ஃபைல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தேன், அட்ரஸ் எதுவும் இல்லை. சுற்றி எங்கெங்கே பார்த்தேன், எதுலேயும் அட்ரஸ் இல்லை. ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், புது தில்லின்னு இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னோட அப்பாவா? முன்னாடி பல்லு விழுந்து கருப்பா, அம்மத்தழும்போட, மாறுகண்ணோட, மலிக்கப்படாத, எப்பவுமே தாடி வளர்த்து குரோதமாக இருக்கக்கூடிய ஒரு அருவருப்பான உருவத்தை கொண்ட கட்டையா இருக்கக்கூடிய அசட்டு பிராமணன்னு தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடிய, தத்தி பிராமணன் எல்லாம் சொல்லக்கூடிய எங்கள் அப்பாவா இது? அவருக்கா அவ்வளோ தைரியம்? அவராக இவ்வளோ தூரம் போயிருப்பார்? மலைப்பாக தான் இருந்துச்சு. எடுத்து வச்சுக்கிட்டேன், வீட்டில் போய் படிக்கணும்னு சொல்லி. அடுத்து நான் வெளியில் வர்றேன். ஒவ்வொரு முறையும் நான் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறப்போ இந்த தெப்பக்குளத்தை சுற்றிலும் பிராமணால்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, சாஸ்திரிகள்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருப்பாங்க, கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் எப்போயுமே என்னுடைய அப்பா ஓரமாக தள்ளி தான் நிற்பார், யாரோடையும் சேர்ந்து நிற்க மாட்டார். கட்டையா, குட்டையா, கருப்பா, அம்மத்தழும்போட, மாறுகண்ணோட, முன்னாடி பல்லு தெரிய, ஒரு அருவருக்கத்தக்க, என்னை அப்பான்னு நான் பொது இடங்களை எங்கள் அப்பான்னு நான் அறிமுகப்படுத்திக்கிட்டதே கிடையாது. அவ்வளோ ஒரு சாதாரணமான எங்கள் அப்பா. அவரை எல்லாருமே பரிகசிப்பாங்க, அவரை பேச விட்டு கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அப்படித்தான் இருந்தார் எங்கள் அப்பா. ஆனாலும் எங்கள் அப்பா அந்த கூட்டத்திலேருந்து ஒதுங்கி தான் இருப்பார், தள்ளியாக தான் இருப்பார். ஏதாவது நம்ம அப்பா கண்ணில் தட்டுப்படுதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். நான் எங்கேயாவது நிற்பாரா அப்படின்னு சொல்லி இல்லை. அப்படியே நான் கடந்து போயிட்டேன் அந்த இடத்த. கடந்து போகிறப்ப தான் பின்னாடியே வெங்கட் ஐயர். இந்த வெங்கட் ஐயர் அப்பாவுக்கு ரொம்ப தோஸ்து. அப்பாவு கூட சின்ன வயசில் ஒன்றா படித்தவர். அவருடைய வயசு இவருக்கு 2 பேருக்கும் ரொம்ப க்ளோஸ், 2 பேரும் ஒத்த வயது அவங்க 2 பேருக்கும். அவர் பின்னாடியே வந்தார். நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஏண்டா சிவராமா, என்னடா தோப்பனாரை பற்றி எதுவும் தகவல் கிடைச்சதா அப்படின்னார். நான் மெல்ல திரும்பி பார்த்து சொன்னேன், இல்லை மாமா, இது வரைக்கும் ஒன்றும் தகவல் தெரியல. ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல, எங்கே போனாருன்னு தெரியல. ஆனால் ஒரு தகவலுமே கிடையாது அவரை பற்றி, ஒரு தகவலுமே கிடையாது. நான் அவரை எப்படி மாமா வச்சுருந்தோம், நாங்கள் இப்படி ஓடி போகிற அளவுக்கா மாமா வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் மனசு குறுகுறுன்னுச்சு அப்படி சொல்கிறப்போ. நான் என்ன பண்ணுறது? ஆனால் அவர் என்ன பண்ணார், நேராக ஒரு மூக்குப்பொடி எடுத்து நல்லா மூக்கில் ஏற்றிண்டு, ஏண்டா சொல்லப்படாது, ஆனால் நான் சொல்லி ஆகணும், ஏன் உன் தாப்பனார் எஸ்கேப். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆரம்பத்தில் நாங்கள் என்ன நினச்சோன்னா, அப்பா திடீர்னு அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் போன மாதம் திடீர்னு காணாம போயிட்டார். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு சாஸ்திரிகள் காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு 7-8 பேர் போயிருக்கிறாங்க, உங்கள் அப்பாவும் கூட சேர்ந்து போயிருப்பார் அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், அவங்களாம் சேர்றப்போ அப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சாஸ்திரிகள்லாம் ஒரு 10 நாள் கழித்து வர்றப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பா அவங்க கூட போகவே இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய மனக்கவலையே வந்துச்சு. மணி என் தம்பி இருக்கான், அவன் நைட்டு 8 மணிக்கு தான் வருவான், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். 2 பேருக்கும் ஒரு மன அழுத்தம் வந்துச்சு. இருந்தாலும் அப்பா நம்மள்ட சொல்லாமக்கெல்லாம் போயிடு. என் ஒய்ஃப் ராஜம் எந்த நேரமும் அப்பா மேலே எரிஞ்சு விழுவா. அப்பானாலே அவளுக்கு ஏன்னா அவள் வேணும்னு எரிஞ்சு விழுகிறது, அவன் குணம் அப்படி வரிசையாக வகையாக போய் அப்பா மாட்டுறப்போ அவள் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாள். அதான் அசட்டு பிராமணன்னு சொல்லுவாள், அசட்டு சாஸ்திரிகள்னு சொல்லுவான்னு சொல்கிறாருல அப்பா கடிதத்தில். அதான் அப்படி தான் இருப்பாள். அவளே ஒரு தடவை புலம்பா இருப்பாள். இந்த முன்னாடி சாஸ்திரிகளோட போயிருக்காரு காஞ்சிபுரம் சொன்னப்போ சொன்னா, இவர் இப்போ நினச்சா போயின்னு இருக்கார், இது என்ன வீடா சத்திரமா, இஷ்டத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு சொல்லிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் சாஸ்திரிகளோடு அவர் போகலைன்னு தெரிஞ்ச உண்மையிலே ராஜம் கலங்கி போயிட்டான். அவளுக்கு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. நம்ம அப்படியா வச்சுருந்தோம், இப்படி பண்ணிட்டாரே, குடும்பம்னு இருக்கிறப்போ நம்ம நிலா விட்டுண்டு யார்கிட்டையும் சொல்லிக்காமல் போயிட்டாரே, எங்கே இருக்காரோ, உயிரோடு இருக்காரா, எங்கேயும் அநாத பணமாக செத்து கிடக்கிறாரான்னு தெரியலையே, இந்த பாவத்தை என் மேலே ஏற்றின்றாரே அப்படி சொல்லி அவளுக்கு ஒரே வருத்தம். அப்பப்போ அவள் கண்ணிலேருந்து தண்ணி வரும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் என் ஒய்ஃப் ஆம்படையால் ராஜத்தை பார்த்து. இந்த இதில் தான் அவர் வெங்கடையர் என்னை பிடிச்சி கேட்குறாரு, ஏண்டா நடந்தது தெரியுமா உனக்கு அப்படின்னாரு.
ஒன்றும் தெரியலையே மாமா, யார் எதுவும் சொல்லலையேன்னு. எவனும் சொல்ல மாட்டான்டா, எல்லாம் கூட்டு, பெரியவாளோட சேர்ந்து கூட்டு போட்டுருக்கா. எனக்கு என்னடா பயம், நான் சொல்லுவேன்டா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நோக்கு தெரியுமா அப்படின்னாரு. மாமா விவரமாக சொல்லுங்கள் மாமா, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல, என்ன மாமா அப்படின்னு. டேய், அன்னைக்கு உங்கள் அப்பன் போயிட்டான்ல, அதுக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் எவனும் ஒருத்தனும் சொல்லலைல்ல, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? நான் அப்போ அங்கே இல்லைடா, அப்போ தான் கோயில் வாசல்லேருந்து இறங்கி தெப்பக்குளத்தை நோக்கி வந்துட்டுருக்கேன். பார்த்தா ஒரே சத்தம், ஒரே இறைச்சல். என்னடான்னு பார்த்தா அந்த இவர் இருக்காருல்ல, சுந்தர கணபாடிகள், அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் அப்பனை கெட்டியாக அந்த மேலே பிடிச்சுண்டோ, துண்டு போட்டிருக்கான் இல்லையா, அந்த துண்டை இழுக்கி பிடிச்சுண்டோ கேள்வி கேட்டுருக்காரு. நாக்க புடுங்கார் மாதிரி கேள்வி கேட்டுருக்கார். ஏண்டா வெக்கமா இல்லையா நோக்கு, நீ ஒரு பிராமணனா அப்படின்னு சொல்லி கண்ணா புண்ணான்னு பேசுகிறாரு உங்கள் அப்பனை. நான் தான் உள்ளே போனேன், பூந்துண்டு அவரை விலைக்கு விட பார்த்தேன், விடுங்கோ அப்படின்னு சொல்லி. அந்த ஆள் 75 வயசு, பழுத்த பழம் மாதிரி இருக்கான், ஒரே தள்ளா என்னை தள்ளி விட்டான். சுந்தர கணபாடிகள் டம்முன்னு போய் நான் அந்த குளத்தங்கரையில் விழுந்தேன். அப்புறம் எந்திரிச்சு வந்து கேட்குறான், அப்பனை பிடிச்சிட்டு அவ்வளவு நாரசமாக கேட்குறான். இந்த கூட்டத்தில் அவ்வளோ பேர் கூடியிருக்க இடத்துல உங்கள் அப்பனை இழுத்து கழுத்தில் துண்டை போட்டு இழுத்து கேட்குறான், ஏண்டா நீ பிராமணனாடா, உனக்கு உனக்கு என்னடா தெரியும், உனக்கு நீ பிராமணனா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அந்த நெறிக்கிறான். என்ன காரணம்னே தெரியல, எதுக்கு திட்டுறான்னு அந்த ஆள் தெரியல. அப்புறம் நானும் சொன்னேன், அப்புறம் உங்கள் அப்பனுக்கு திடீர்னு ஒரு ஆவேசம் வந்துருச்சு, டக்குன்னு எடுத்து கேட்டுட்டான். சுந்தர கணபாடிகள் தான் உங்கள் அப்பனுக்கு குரு, இருந்தாலும் டப்புன்னு எடுத்து கேட்டுட்டான். இவ்வளவு கேவலமாக பேசுகிறேலே, நீங்கள் ஒரு பிராமணனான்னு கேட்டுட்டான் அவரை. அவ்வளோதான்டா, சுந்தர கணபாடிகள் ஆடிண்டாரா. அப்படியே இன்னும் இறுக்கி பிடிச்சுண்டோ கேட்டார், ஏண்டா யாரை பார்த்து கேட்குற, பிராமணனான்னு என்ன பார்த்தா கேட்குற நீ அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சுண்டு, ஏண்டா காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமாடா சொல்றா அப்படின்னாரு. அப்ப விடுறா விடுன்றான். எங்க யார் விடலை, சுற்றி இருந்த எல்லாம் மறிக்கிறோம், விடலை. அந்த ஆள் அவ்வளோ திடகாத்திரமா உட்காந்துட்டு அப்பனை கேட்குறான், சொல்லுடா காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்றான். இவன் அழுதுன்னு இருக்கான், அவங்க அப்பன் தேம்பி தேம்பி அழறான். நான் கூட சொன்னேன், ஏண்டா சொல்லேண்டா மந்திரத்தை தான் அர்த்தத்தை சொல்லேண்டா அப்படின்னு. எனக்கு தெரியாதேன்னா அப்பன் ஒரே போடா, எனக்கு மந்திரம் தெரியாதுன்னா. உனக்கு தெரியுமாடா, சுந்தர கணபாடிகள் உங்க அப்பனுக்கு குரு, ஆனா சுந்தர கணபாடிகளுடைய குரு உங்க தாத்தாடா பரமேஸ்வர கணபாடிகள். அவர்கிட்ட கத்தவன் தான் சுந்தர கணபாடிகள், அவன்கிட்ட தான் அவங்க அப்பா கத்துன்றான். ஆனா என்ன, மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியலை, காயத்ரி மந்திரத்துக்கு நாக்கப்படுக்கிற மாதிரி கேட்குறான். அர்த்தம் தெரியாம இருக்கேலே, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ பிராமணனடான்னு திரும்ப காரி துப்பிட்டு கேட்டவுடனே உங்க அப்பனுக்கு வீர வந்து டம்முன்னு அவரை தள்ளி விட்டுண்டு பூணுல புட்டிங்கி எரிஞ்சிட்டு, நான் பிராமணனே இல்லடா, நான் சாஸ்திரியம் இல்லடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிக்க எரிஞ்சிட்டு ஓடுறான். 4 வீதியிலையும் விறுன்னு கத்தின்ண்டே போறான், நான் பிராமணன் இல்லை, நான் பிராமணன் இல்லைன்னு சொல்லி கத்தின்ண்டே போனான் தெருவா. அப்போ போனவன் தாண்டா, இன்னும் வரல, தாண்டா விஷயம் நடந்தது அப்படின்னாரு. எனக்கு அப்படியே பார்த்தேன், நான் மனசுக்குள்ள அப்படியே ஒரு சுமை அழுத்துச்சு எனக்கு. அப்பா இவ்வளோ அவமானப்பட்டிருக்கிறாரா? தாழ்ந்த குலத்தில் பிறந்து உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, தாழ்ந்த குலத்தில் பிறந்தவங்கன்றது வேறுபாடு இருக்குது. தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தால் அனுதாபப்படலாம், அதுக்கு ஏதாவது சலுகை கேட்கலாம். ஆனால் உயர்ந்த குலத்திலேயே பிறந்துட்டு கலினால் இப்படியெல்லாம் தள்ளி வைக்கப்படுறாங்களே, இந்த நியாயத்தை நான் எங்கே சொல்கிறது? ஓடி போய் வீட்டில் உட்காந்து குமுறி அழணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அப்பாவை நினச்சி. ஆனால் ராஜம் ஏதாவது சொல்லுவாளே, ஓடி போன அப்பாவை நினச்சி குமுறேலோ, உங்கள் அப்பா என்ன அவ்வளோ பெரிய இவரோ அப்படின்னு சொல்லி என்னை கேலி பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் அடைக்கின்றேன், மனசுக்குள்ளே அடைக்கின்றேன். நேராக வீட்டுக்கு போனேன். அலையா வந்துச்சு, மனசெல்லாம் பாரமாயிடுச்சு. வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் கூட நான் கேட்காம விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா அனுப்பியிருந்த அந்த கத்தை பேப்பர் எடுத்தேன், மேசை மேலே போட்டேன். போயிட்டு
அப்பாவை நினச்சி பார்த்து ஒவ்வொரு பக்கமாக புரட்டினேன். நான் வெக்கி போனேன். நான் ஒரு ஆசிரியர், உதவி ஆசிரியர்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்களை படித்து அப்படி புலமை பெறலாம், அப்படி எழுதலாம்னு சொல்லின்ற ஒரு ஆசையில் போய் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் எனக்கு வராத இலக்கியமும் வார்த்தைகளும் எண்ணங்களும் ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வரிகள், ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் என்னுடைய அப்பா தத்தி அப்படின்னு சொல்லப்பட்ட என்னுடைய அப்பா, கேலி பொருளாக என்னுடைய அப்பா அப்படி ஒரு ரசனையோடு குண்டா அழகழகா ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதினதை பார்க்குறப்போ என் உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. அப்பா நான் மனசுக்குள்ள கத்தின்றேன். வெளியில் கூட என்னால் கத்த முடியாது. என்ன ராஜம் ஏதாவது சொல்லிடுவாளே, கத்தின்டா. அவள் வந்தா, ராஜம் என்ன இந்த பேப்பர்லாம் இங்கே ஆஃபீஸில் கூட வச்சுக்காமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேல் அப்படின்னா. நான் ஒன்றும் சொல்லலை. அப்பா அவனுடைய பேப்பரை ஒன்றா எடுத்து பார்த்தேன். படிக்கிறப்ப அப்பா நிறைய எழுதியிருக்கார். நான் 9 வயசு எனக்கு இருக்கிறப்ப எங்கள் அப்பா, என்னுடைய தோப்பனார் இறந்து போயிட்டாரா, பரமேஸ்வரர் கணபாடிகள். அவர்கிட்ட படித்தவர் தான் சொல்கிற கணபாடிகள்லாம் பெரிய மேதை. அவர் பரமேஸ்வர கணபாடிகள்லாம் தெரியாதவங்களே இருக்க முடியாது, அவ்வளவு மேன்மையானவர் என்னுடைய அப்பா. அவருடைய பெரிய ஆசை நான் அவரை மாதிரி வரணும்னு சொல்லி. நான் ஒரு கருப்பு பிராமணன் ஆயிட்டேனே, தெத்துப்பல் இருக்கே, எனக்கு அம்மை தழும்பு இருக்கே, மாறுகண் இருக்கே, கட்டையா இருக்கேனே, எனக்கு ஏறலை எதுவுமே. என்னால் கற்றுக்க முடியல எதையுமே. அங்கே போய் சுந்தர கணபாடியில் கற்றுட்டோம். அவர்கிட்ட கற்றுக்கணுன்ற நோக்கம் வர்றதை விட ஏதாவது தப்பா சொன்னால் அடிப்பாரேன்ற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. அதனால் கிளிப்புள்ள மாதிரி மந்திரத்தை கற்றுண்டேன், அர்த்தம் தெரியாமலேயே கற்றுண்டேன். பாரதியார் கூட கோவத்தில் சொல்கிறார் ஒரு இடத்துல, அர்த்தம் தெரியாத மந்திரத்தை சொல்றதுக்கு பல சிறைக்க போலான்னு சொல்லி. உண்மைதான், அர்த்தமே தெரியாம கிளிப்புள்ள மாதிரி நான் மந்திரத்தை கத்துண்டேன். அடிக்கு பயந்து, கோபத்துக்கு பயந்து, அவருடைய இழி சொல்லுக்கு பயந்து நான் கிளிப்புள்ள மாதிரி கத்துண்டேன். இப்போதான் என்னோட படித்தவங்க கூட அந்த நிலைமையாக தான் இருப்பாங்க. அவரை கத்துண்டேன். நானும் லைஃப்பில் இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன்டா. குடிமை இல்லை, நானும் சட்டை போட்டுட்டேன், செருப்பு போடுறேன், நல்லா இருக்கேன், வேற ஆளாக மாறிட்டேன்டா. கண்ணாடியில் என்னை பார்க்குறப்போ நான் வேற ஆளாக தெரியுறேன். நான் சாஸ்திரிகள் இல்லை, நான் பிராமணன் இல்லை, நிம்மதியாக வேற ஒரு உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கேன். எல்லாம் சொல்கிறீங்க சாஸ்திரிகள்னா குடுமி வச்சுக்கணும், செருப்பு போடப்படாது, ஆனால் சைக்கிளில் போகலாமா. நேக்கு கூட ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தே சிவராமா, அது ஏற்கனவே அதர பழசு அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறப்போ நல்ல என்னுடைய சைக்கிளை நான் பார்த்தேன். அந்த சைக்கிள் பார்த்த உடனே ராஜா என் பின்னாடியே வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்துட்டு இருந்தவ அவனும் சைக்கிளை பார்த்துட்டா. என் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அவள் புரிஞ்சுண்டா ஏதோ இந்த லெட்டரில் ஏதோ இருக்கிறான்னு சொன்ன உடனே அவளும் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டா. கலங்கி போச்சு அவளுக்கும். நான் பார்க்குறப்ப சொல்ல, பரவாயில்ல, பெருசுகளாக இருந்தாலும் சரி, பழைய சைக்கிளாக இருந்தாலும் சரி, சாகுற வரைக்கும் உதவட்டும் அப்படின்னு தானே இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ நீ ஓட்டுறியா அல்லது மணி ஓட்டுறானா உன் தம்பி அப்படின்னு எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் எழுதியிருக்கார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு இலக்கியத்தை படிப்பது போல என்னை வேற உலகத்துக்கு என்னுடைய அப்பா அவனுடைய எழுத்துக்கள் கூட்டிட்டு போச்சு. இவ்வளவு திறமை படைந்த என்னுடைய அப்பா. அவர் சொல்றார், நானும் மந்திரம் தெரியலேன்னு எனக்கு ஒரு அர்த்தம் தெரியலேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் ஒரு இடத்துல படித்தேன்டா, அதை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன், அதை வச்சுக்கிட்டு தான் நான் வாழ்ந்தேன். அம்மாட்ட பால் குடிக்குது குழந்தை, அதில் என்ன விட்டமின் இருக்குது, என்ன மினரல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா குடிக்குது, பால் குடிக்குது, அவ்வளோதானடா. தெரியணும்னு அவசியம் இல்லை. டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, அதில் என்ன கலந்துருக்குன்னா நம்ம பார்க்குறோம், மருந்து கொடுக்குறாரு, சாப்பிட்றோம், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன். மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியல, என்ன மந்திரத்தை சொல்கிறோம்ல அது போதும்னு. ஆனால் டாக்டருக்கு கொடுக்குற டாக்டருக்கு தெரிஞ்சால் போதும் அது என்ன அப்படின்றது அப்படின்னு. நம்ம வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, கொடுக்குற டாக்டருக்கு தெரிஞ்சால் போதும். அதை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். இப்படி தான் ராகவா வக்கீல் ஒரு தடவை தர்ப்பணம் பண்ணுறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அப்பா 40 வருஷமாக அவருக்கு என்னை தெரியும், எங்கள் அப்பா காலத்தில் இருந்தவர். ஆனால் நான் ஒரு தத்துன்னு அவருக்கு தெரியும், தத்தின்னு தெரிஞ்சும் கூட
அப்பாவுக்காக எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. நானும் போனேன், தர்ப்பணம் பண்ணுறதுக்கு போனேன். அவங்க வீட்டில் பார்த்தா தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அவங்க டெல்லியிலேருந்து வந்திருந்தார் அவங்க மருமக பிள்ளை. ஒரு இந்த பஞ்சாங்கம் கூட ஒழுங்காக கட்ட முடியாமல் வந்தார். நான் அப்படியே மெல்ல பார்த்து செஞ்சுட்டேன். காலில் ஸ்லிப்பர் வேறு, காலை ஸ்லிப்பரை கழட்டிடுங்கோ அப்படின்னு அவர். ஓ ஐம் சாரின்னாரு. ஓகே இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு. நானும் அப்பப்போ இங்கிலீஷ் எடுத்து விடுவேன்டா, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அப்பப்போ எடுத்து விடுவேன், அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், எனக்கு 1-2 தெரியும். அவர் மெல்ல சிரிச்சுட்டே போயிட்டார். நானும் தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியிருந்தது அவங்க விசேஷத்துக்கு. எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தர்ச்சனையை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா. நம்ம எல்லாம் அவள் மருமாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், தட்சிணை கொஞ்சம் குறையுதே அப்படின்னு. அவர் ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னார், நீங்கள் சொன்ன மந்திரம் தானே குறைஞ்சிருந்தது அப்படின்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் அவர் சமஸ்கிருதத்தில் டெல்லியில் ப்ரொஃபஸர்னு சொல்லி. அப்பா எனக்கு அவமானமாக போச்சு, என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்போ தான் நம்ம மேட்ரை எடுத்து விட்டேன். மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்லை, மந்திரம் சொல்கிறதான் முக்கியம்னு. அவர் சொன்னார், உங்களெல்லாம் நாங்கள் உயர்ந்த பீடத்தில் வச்சுருக்கோம், அதுக்கு செய்கிற மரியாதை இதுதானா அப்படின்னார். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், மந்திரம் கேட்குறவங்களுக்கு வேணால் அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம், அதான் சொல்கிறவங்களுக்கு தெரியணுமேன்னார். அப்படியே என்னை செருப்பால் அடித்த மாதிரி ஃபீல் பண்ணேன். தெரியலேன்றதை நான் ஃபீல் பண்ணேன். வேகமாக கும்பிட்டுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிட்டு ஓடி வந்துட்டேன் அங்கேருந்து. இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்போ முடிவு பண்ணிட்டேன், இனி எனக்கு எதுவும் வேண்டாம், நான் பிராமணன் கிடையாது. அப்போ கூட அவர் முத எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார் இல்லையா, அந்த லெட்டரில் கூட எழுதியிருக்கிறார், கணபதி சாஸ்திரிகள்னு போட்டிருந்தார். சாஸ்திரிகளை நல்லா அடிச்சிருந்தார் பேனாவால். இப்போ நிம்மதியாக இருக்கேன்டா, நான் சாஸ்திரிகள் கிடையாது, நான் பிராமணன் கிடையாது, அர்த்தம் தெரியாத மந்திரத்தை ஓதக்கூடிய நான் கிடையாது. அதெல்லாம் எனக்கு மேலே இருக்கவங்களை நான் அவமானப்படுத்துகிற மாதிரி. சுந்தர கணபாடிகள் என்னை அவமானப்படுத்துறதா யாராவது சொல்லியிருக்கலாம் உனக்கு, எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நான் என்னைக்குமே சேவிப்பேன். ஏன்னா அவர் அர்த்தம் தெரிந்த, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சவர். அவர் தான் என்னை வாழ்க்கையில் உசுப்பேற்றினவர். அவர் தான் எனக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்தவர். அவர் அன்னைக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கலைன்னா நான் வெளியேறி இருக்க மாட்டேன், இந்த சுதந்திரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மணியும் வந்துட்டான். நாங்கள் படிச்சுட்டு இருக்கப்பயே அவன் 2 பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜம் 2 பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பேப்பர் கத்தையாக எங்கள் அப்பா எழுதியிருந்தார். ஒரு தடவை நான் மணி படிச்சுட்டு வெல்டன் ஃபாதர் அப்படின்னு நான் சத்தம் போட்டு அவனை அறியாமல். அப்படி ஒரு எழுத்துக்கள் என்னுடைய அப்பாட்ட இருந்து. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ எனக்கு தோணுச்சு, 20ஆம் நூற்றாண்டில் வாழ வழியில்லாமல் போன என்னுடைய அப்பாவின் எழுத்துக்களை நான் பார்க்குறேனே, இதில் என்னுடைய அப்பா மட்டும்தானா இந்த பிராமணன்? எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதிய சுய தரிசனம் சிறுகதை. வாழ்த்துக்கள், நன்றி.